வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேற்றுக்கு இந்த சுடிதாரோட கட்டிங் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம ஸ்டிச்சிங் பார்க்கலாங்க. ரொம்ப ஈஸியாக சொல்லி தந்திருக்கேன் பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி தைங்க. இப்போ நம்ம 5 இன்ச்சு நான் வச்சா சரியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் 5 இன்ச்சு வச்சேங்க. இருந்தாலும் கொஞ்சம் பெருசாக தான் வந்துச்சு. அதனால் இந்த பக்கம் 1/4 இன்ச்சு, இந்த பக்கம் 1/4 இன்ச்சு நான் கொஞ்சம் கம்மி பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் ஒரு சைடு ஒரு பக்கம் மட்டும் தச்சு பார்த்துட்டு கூட நம்ம எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அடுத்ததில் இப்போ இதில் நான் 8 பீஸ் இருக்குங்க. இன்னொரு 8 பீஸ் நான் தைச்சி பார்த்ததில் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தெரிகிற மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் இந்த மாதிரி கம்மி பண்ணிக்கிட்டேன். இப்போ இது லைனாக வச்சு இதில் 8 பாட்டு இருக்குது. 8யுமே ஜாயின் பண்ணிடலாம். ஏன்னா இது நம்ம ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் பெருசாக தைக்கிறப்போ இப்போ நம்ம 5 இன்ச்சு வச்சோம். இப்போ 4.5 இருக்குங்க. 4.5 இன்ச்சு கம்மி பண்ணியிருக்கேன். இப்போ இதுலேயுமே நான் உள்ளர நிறையா தான் பிடிச்சி தைக்க போகிறேன். ஒரு பீஸுக்கும் நான் ஒரு 1/2 இன்ச்சு கொட்டி பிடிச்சி தைக்கிறேன். ஏன்னா இது மெல்லிசான கிளாத்து. நமக்கு தையல் பீஞ்சிட்டு வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிரும். அதனால் ரொம்ப மெல்லிசான கிளாத்துன்றதுனால நான் உள்ளர ஒரு 1/2 இன்ச்சுக்கு விட்டுட்டு நான் தைக்கிறேன். இது ஃபஸ்ட்டு உள் பக்கம் 2 தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் மேல் பக்கம் நமக்கு தையல். அப்போ ஒரு பாட்டுக்கும் நமக்கு 3 தையல் வருங்க. இப்போ மேலேருந்து நீங்கள் 1/2 இன்ச்சு தைச்சு வர நீங்கள் நம்ம டாட்டுக்கு கொண்டுட்டு வர மாதிரி மெல்லிசாக கீழே கொண்டு வந்துடுங்க. இப்போ மேலே 1/2 இன்ச்சு ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா கீழே போக நம்ம டாட்டுக்கு நம்ம தைப்போம் இல்லையா, அந்த எட்ஜில் அப்படியே மெல்லிசாக வரும் பாருங்கள் தையல். அந்த மாதிரி கீழே நீங்கள் கொண்டுட்டு போயிடணும். இங்கே மேலே தைக்கிற அளவு கீழே கொண்டு போகக்கூடாது. மேலே தைச்சிட்டே அப்படியே கீழே போக கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஒன்றுக்கும் 3 தையல் நான் போடுறேன். உங்கள் விருப்பம். ஒரு தையல் போட்டுட்டு அவங்க தையலும் போடலாம். இல்லை சரி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கட்டும் 2 தையல் போடலனாலும் போடலாம். இப்போ எல்லா பாட்டும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நம்ம 2வது தையல் அதுக்கு பக்கத்துலேயே போடுறேன் நான். சரியாக வந்துச்சுங்க. கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா வரல. மேல் பக்கம் நம்ம தைச்சதுக்கப்புறம் கரெக்டாக வந்துச்சு. இப்போ எல்லாத்துக்கும் நம்ம அமுக்கு தையல் போட்டுக்கலாம். இப்போ அமுக்கு தையல் போடும்போது நல்லா படிஞ்சு பார்க்குறதுக்கு நீட்டாகவும் அழகாகவும் இருக்கும். நல்லா பெருசாக வந்துச்சுங்க. ட்ரெஸ்ஸு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் கலர் காம்பினேஷனும் ரொம்ப அழகாக இருந்தது. நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போடுற அளவுக்கு இந்த ட்ரெஸ் கிராண்டாக இருக்கும். இது ஒரு ட்ரெஸ்ஸு ரேட்டே வெறும் 350 ரூபா தான். இப்போ எல்லாத்துக்கும் நம்ம அமுக்கு தையல் போட்டாச்சு. இப்போ நம்ம மேல் பகுதி கட் பண்ணோம் இல்லையா லைனிங்கு, அதை வச்சு பார்க்கலாம் சரியாக இருக்கான்னு. இப்போ உளுண்டு தான் எக்ஸ்ட்ரா இருக்குது. அதனால ஒன்றுமே இல்லை. கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா ஒன்றும் கிடையாதுங்க. ரொம்ப பத்தாமல் போயிடக்கூடாது. இந்த பக்கமும் லைட்டாக தான் எக்ஸ்ட்ரா இருக்குது. இப்போ நான் லைனிங் இந்த ஓரத்தில் நான் ஜாயின் பண்ணணும்னு நேற்றுக்கு சொல்லியிருந்தேன். இப்போ 2 சைடும் நான் ஓரத்தில் லைனிங் ஜாயின் பண்ணிவிட்டு கீழே ஃபுல்லாக நான் உருட்டி அடிச்சிட்டேன். இந்த லைனிங் கட் பண்ணுறது, இதில் கட் பண்ணுறது எல்லாமே நேற்றுக்கு கட்டிங் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க அதை பார்த்துக்குங்க. இப்போ லைனிங் அடியில் போட்டு மேலே நம்ம தைச்சோம் இல்லையா மெயின் பீஸ், அதை வச்சு ஒரு தையல் போட்டுக்கலாம். நல்லா கரெக்டாக வச்சு போடுங்க. இப்போ நம்ம ஒன்றுக்கும் கணக்கு பார்த்தா 3 தையல் போட்டிருக்கோம். லைனிங் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தான் விட்டேன். நம்ம சைடில் கொஞ்சம் தச்சு விட்டுட்டு அந்த லைனிங் எக்ஸ்ட்ரா இருக்கிறத லைட்டாக கட் பண்ணி எடுத்து விட்டுறலாம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. பத்தாமல் நம்ம கட் பண்ணிட்டா தான் கஷ்டம். இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கனால ஒன்றும் இல்லை. சும்மா அந்த ஓரத்தில் மட்டும் லைட்டாக தையல் போட்டு வரேன். அந்த தையலுமே நம்ம தைக்கிறப்ப பிரித்து விட்டுறலாம். ஏன்னா நம்ம மெயின் பீஸ் தனியாக லைனிங் தனியாக தைக்க போகிறோம். ஏன்னா நமக்கு மெயின் பீஸ் அளவுக்கு லைனிங் கிளாத்து நம்ம கொடுக்க கிடையாது, கம்மியாக தான் கொடுத்துருக்கோம். அதனால் அதோட அகலத்துக்கு இதை கொடுத்தோம்னா நல்லா இருக்காது. அதனால் அது தனியாக இது தனியாக தான் ஜாயின் பண்ணுறோம். அந்த ஜாயின் பண்ணும்போது நம்ம 2 சைடும் போட்டிருக்க அந்த தையலை நீங்கள் பிரித்து விட்ருங்க. இப்போ நூல் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் லைட்டாக கட் பண்ணி விட்றலாம். நம்ம ஃபுல்லாகவே நம்ம 2 பக்கத்துக்கும் முன்னாடி பின்னாடிக்கு 2க்கும் நம்ம தைச்சி எடுத்துட்டோம். இப்போ முன்பக்கம் தைக்க ஆரம்பிக்கலாம்.
முன்பக்கம் இந்த லைனிங் பீஸ் நான் சொன்னேன் இல்லையா, நான் வந்து 2 லைனிங் கொடுக்குறேங்க. இது வந்து மெல்லிசான கிளாத்து, அதனால் வந்து நான் டபுள் லைனிங் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ வந்து இதை கட் பண்ணிவிட்டு அந்த லைனிங்கில் வச்சு நம்ம ஓடு தையல் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். முன்பக்கம் பின்பக்கம் ரெண்டுமே ரவுண்ட் நெக்கு தான். உங்களுக்கு எந்த அளவுக்கு லோ வேணுமோ அந்தளவுக்கு வச்சுக்கோங்க. நான் அகலம் வந்து 3.5 இன்ச் வச்சுருக்கேங்க. ஏன்னா இது வந்து பெரிய சுடிதாருன்றதுனால நான் 3.5 இன்ச் வச்சுருக்கேன். ரொம்ப ஒல்லியானவங்க நான் 2.25 வச்சுக்கோங்க. இது ஷோல்டர் வந்து நான் 4 இன்ச் வச்சுருக்கேன். சுற்றளவு 13 இன்ச்சு. இப்போ சென்டரில் வந்து தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். சென்டரில் வந்து நம்ம பார்டர் அப்படியே கொடுக்க போகிறோங்க. அதனால் வந்து தனித்தனியாக நான் கட் பண்ணுறேன். இப்போ வந்து முன்பக்கம் ஃபுல்லாக லைனிங் வச்சிருக்கலாம். ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஓடு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஓடு தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடியில் இருக்கிறது வந்து லைனிங் கிளாத்து, இது மேலே இருக்கிறது ஃபுல் வாயிலு. இந்த மாதிரி பக்கத்தில், அதாவது போனோம்னா இன்னும் பக்கத்தில் போடணும். இது வந்து நமக்கு லைனிங்ன்றதுனால நல்லா ஓட போட்டிங்கன்னா போதும். இப்படி தைக்கிறதுக்கெலாம் நீங்கள் தையல் போட்டிங்கன்னா நூல் வந்து அதிகமாக செலவாகும், டைமும் அதிகமாக செலவாகும், துணி வந்து இழுத்துக்கும். நீங்கள் இப்படி கொடுக்கறது ரொம்ப பெஸ்ட்டுங்க. இப்போ லைனிங் வச்சுட்டு நம்ம பேக் சைடு அடிச்சு திருப்பிடலாம். இப்போ முடிச்சுட்டு அந்த லைனிங் கிளாத் மெயின் கிளாத்தை கட் பண்ணிவிட்டு நம்ம திருப்பிடலாம். லைனிங் கிளாத்தை ஓடு தையல் போட்டுட்டு அதே அளவு நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு மெயின் பீஸில் வச்சு தைக்கலாம். இப்படி அங்கங்கன்னா கட் பண்ணி விட்டுட்டு நம்ம திருப்பி எட்ஜிலே தையல் போட்டுக்குங்க. நல்ல கையில் வந்து நல்லா தேய்ச்சி விட்ருங்க. தேய்ச்சி விட்டுட்டு தையல் போடுங்க. ஏன்னா நம்ம அப்படி தேய்ச்சி விட்டோம்னா தான் உங்களுக்கு வந்து நல்லா அந்த படிஞ்சு கொடுக்கும், தையல் கரெக்டாகவும் வரும். இந்த மாதிரி ரவுண்டாக போட்டுக்குங்க. பேக் சைடு பைப்பிங் தேவையில்லை, 2 தையல் போட்டு எடுத்துக்கோங்க. லைனிங் வச்சு தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ முன்பக்கம் வந்து இப்போ ஒரு சைடுக்கு மட்டும் நமக்கு வந்து இந்த சரியாக வந்துருச்சு. இப்போ இன்னொரு பக்கத்துக்கு வந்து நமக்கு இந்த ப்ளூ கலர் வரனால நான் வந்து எக்ஸ்ட்ரா சைடில் வந்து ஜாயின் பண்ணுறேன். இது வந்து நமக்கு சுத்தமாகவே தெரியாதுங்க, ஜாயின் பண்ண மாதிரியே அடையாளமே தெரியாது. 2 தையல் போட்டுட்டு அமுக்கு தையல் போட்டுடலாம். நான் அமுக்கு தையல் ஓடு தையல் போடுறேன். நம்ம ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா அந்த ஓடு தையலும் பிரித்து விட்டுடலாம். சுத்தமாக உங்களுக்கு அடையாளமே தெரியாது, நம்ம ஜாயின் பண்ண அடையாளம் தெரியாது. இப்போ வந்து அதில் சுற்றி லைனிங் வச்சுருக்கோம் இல்லையா லைனிங் கிளாத்தில். இப்போ மெயின் கிளாத் வந்து சும்மா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் விட்டு கட் பண்ணி விட்ருக்கேன். இதை வந்து நம்ம ரவுண்டாக தைச்சிட்டு நேராக அந்த கரை ஓரத்தில் அப்படியே த்ரிட்டுன்னு வந்துடலாம். தனித்தனியாக அந்த மெயின் பீஸை வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். நான் கரெக்டாக அந்த பார்டர் மட்டும் வர மாதிரி தைக்கிறேங்க. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணி விட்டுட்டு அங்கங்கே நல்லா கட் பண்ணி விட்ருங்க. மெயினாக அந்த கார்னர்கிட்ட நல்லா கட் பண்ணி விட்ருங்க. இப்போ அப்படியே திருப்பி அந்த ஷார்ப்பாக வர மாதிரி நல்லா ஊசி வச்சு எடுத்து விட்டுட்டு நம்ம எட்ஜில் தையல் போட ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து இந்த பார்டர் மட்டும் வைக்கிறது ரொம்பவே அழகாக இருந்துச்சு இந்த டாப்ஸ்க்கு. ஏன்னா ஒல்லியாக இருக்கோம்னா நமக்கு தாராளமாக போதும். இது பெரிய சுடிதார்ன்றதுனால நம்ம கொஞ்சம் லைட்டாக ஜாயின் பண்ணியிருக்கோம். இந்த எட்ஜிலே தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம கீழே இந்த பார்டர் எட்ஜில் தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் பட்டன் பீஸ் வந்து நான் 2 இன்ச்சுக்கு மடித்து ஓரத்தில் தைச்சி விட்ருக்கேன். இப்போ மடிச்செல்லாம் தைக்கல, மேலே நம்ம அப்படியே தான் தைக்க போகிறோம். நம்ம கடைசியாக பைப்பிங் வச்சுக்கலாம் கழுத்துக்கு. ஒரு பக்கம் அப்படியே வச்சு தையல் போட்டுக்கலாம்.
இந்த மாதிரி தையல் போட்டுட்டு இப்போ இன்னொரு பீஸை வச்சு தைக்கலாம். இப்போ தர்மாக்கோல் பால் வந்து 2 விதமாக பண்ணலாங்க. நான் வந்து உங்களுக்கு 2யுமே சொல்லித்தரேன். அதில் உங்களுக்கு எது ஈஸியாக வருமோ அந்த இதை பண்ணிக்கோங்க. இல்லை இதுக்கு வந்து நம்ம சோப் பட்டனும் வைக்கலாங்க. ஆனால் தர்மாக்கோல் பால் வச்சோன்னா நம்ம வந்து ரெடிமேடில் நம்ம வாங்குற சுடி மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது தர்மாக்கோல் பாலில் வந்து நம்ம வந்து அப்படியே வச்சிங்கன்னா அது ஒயிட்டாக தெரியும். ஏன்னா சாரீ வந்து ரொம்ப லேஸான சாரீ, அப்படியே ஒயிட் கலராக தெரியும் நமக்கு. அதனால உள்ள குட்டியாக ஒரு பீஸ் வந்து கடைசியாக உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். குட்டியாக ஒரு பீஸ் கொடுத்துட்டு அதுக்கு மேலே நம்ம பால் வச்சுட்டு அதுக்கு மேலே நான் வந்து நூல் வச்சு சுற்றினேன். அப்போது நமக்கு தர்மாக்கோல் பால் ஒயிட்டாக தெரியல. இப்போ இது ஒரு மெத்தடுங்க. இந்த மாதிரியும் நம்ம வச்சு தைக்கலாம். இப்படியும் தைக்கலாம். அடுத்த ஸ்டெப்பு வந்து சிலருக்கு வந்து வரவே வராதுன்னுவாங்க. இப்போ வந்து நல்லா இதை அமுத்தி தனித்தனியாக தர்மாக்கோல் பால் வச்சு அமுத்தி பிடிச்சிட்டு, ஏன்னா பிகினர்ஸாக இருக்கவங்களுக்கு 2யும் சேர்த்து தைக்க வராது. இப்போ இது மட்டும்னா இது சிங்கிளாக இது நம்ம பால் மட்டும் வச்சு தைச்சிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம தைக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இதே மாதிரி ஒரே அளவாக கீழே வரைக்கும் நம்ம தைச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி கீழே வரைக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு நெருக்கமாக வேணும் இல்லை தள்ளி வேணுன்றத பார்த்துட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. ஏன்னா சிலர் வந்து ரொம்ப நெருக்கமாக இருந்தால் பிடிக்கும், சிலருக்கு வந்து கொஞ்சம் காப்பு விட்டால் பிடிக்கும். அவங்கவுங்க விருப்பம் போல் நம்ம இது பண்ணிக்கலாம். நான் ஒரு 10-15 பீஸ் பண்ணி வச்சுருந்தேன். அது தீந்துருச்சு. இந்த உங்களுக்கு நான் 2 பண்ணி நான் எப்படி பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. கரெக்டாக இது உங்களுக்கு பண்ணி காமிக்கல பூரா பாலும் கொட்டி போச்சுங்க. மறுபடியும் பூரா அள்ளி வச்சேன். கை தட்டி அப்படியே கொட்டிடுச்சு. அந்த குட்டி குட்டியாக நான் வச்சுருக்கேன் பாருங்களேன், அது அப்படியே தெரியும். அந்த குட்டி பீஸை வந்து அடியில் வச்சுட்டு டபுளாக ஃபுல்லாக கீழே பூராமே டபுளாக கொடுக்க முடியாது. அந்த குட்டி குட்டியாக இருக்கிறத வந்து நடுவில் வச்சுட்டு நம்ம அதுக்கு மேலே இதை அது பூரா கொட்டிடுச்சு. பூராமே மறுபடியும் நான் அள்ளி வச்சுட்டு வேலையை பார்க்குற மாதிரி ஆயிடுச்சுங்க. இப்போ பாருங்கள் ஈஸியாக நம்ம தைச்சிட்டோம். இப்போ மேலே வச்சு நம்ம அப்படியே ஒரு தையலை போட்டுடலாம். இது எப்பயும் நம்ம பைப்பிங் வச்சு சொல்லி தருவேன், ஆனால் இதுக்கு நான் பைப்பிங் பண்ணலை. ஏன்னா எல்லாமே நம்ம ஒரே மாதிரி சொல்லி கொடுக்கக்கூடாது இல்லையா, உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் தானே ஈஸியாக இருக்கும். இப்போ அந்த பட்டி கிளாத்து மேலே அப்படியே இருக்கட்டும். நம்ம வந்து அது கொஞ்சம் மட்டும் நம்ம இப்போ விட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம பைப்பிங் பண்ணிக்கலாம். அந்த பிசுறெல்லாம் உள்ளே போயிடும், கண்டே பிடிக்க முடியாது இது எப்படா வச்சோம் அப்படின்ட்டு. நல்லா வந்து ஒட்டி வர மாதிரி தைச்சிட்டு வந்துடுங்க. நல்லா கையில் அமுத்தி பிடிச்சிக்கோங்க. ரெண்டு பீஸும் சமமாக வரணும். ஒன்று ஏற்றியும் தாத்தியும் வந்துச்சுன்னா ஒன்று வந்து கம்மியாக இருக்கிறத லைட்டாக இழுத்து பிடிச்சிட்டு அதிகமாக இருக்கிறத லைட்டாக லூஸ் ஃபிட்டு அப்படியே தைச்சிட்டு வாங்க. இல்லை ஒரே ஏற்றியும் தாத்தியும் வந்துச்சுன்னா அப்படியே தைச்சிட்டு வந்துடாதீங்க. ஏன்னா வந்து அது ஒன்று வந்து பெருசாக இருக்கும், ஒன்று சின்னதாக இருக்கும். அதை ஈவனாக நீங்கள் தைச்சிட்டு வாங்க. இப்போ நான் இதை நல்லா அமுத்தி விட்டுறலாம். கொஞ்சம் மட்டும் கிளாத் விட்டுட்டு அதுலேயே ஒரு தையலை போட்டுட்டு இப்போ இதுக்கு வந்து நம்ம பைப்பிங் கொடுத்துடலாம். அதே சாரீ கிளாத்து கொஞ்சம் லேசாக தான் இருந்தது, சரி இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு சாரீ கிளாத்துலேயே தான் கொடுக்குறேன். வேறு கலரு இதுக்கு வரலை, ஏன்னா வேறு மெட்டீரியல் கிடைக்கல. ஏன்னா இது கலரே ரொம்ப ஒரு மாதிரி பிளாக்கும் இல்லாமல் இங்கு ப்ளூ, ரொம்ப டார்க் இங்கு ப்ளூ இது. இப்போ அடியில் வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து நம்ம எப்பயும் போல் பைப்பிங் பண்ணிடலாம். லைட்டாக இழுத்துக்கோங்க.
இப்போ வந்து அந்த பிசுரை நம்ம மடக்கி தைக்கும்போது அடியில் போயிடும் உங்களுக்கு. அதனால வந்து நமக்கு ஒன்றுமே வித்தியாசம் தெரியாது. இல்லைன்னா தனித்தனியாக நம்ம பைப்பிங் வச்சு ஜாயின் பண்ணணும். அதுக்கு இது வந்து ரொம்ப ஈஸிங்க. அழகாக சன்னமாக இது காட்டனுக்கு அதுக்கும் ரொம்ப அழகாக வரும் உங்களுக்கு. இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக பைப்பிங் பண்ணிட்டோங்க. இப்போ அமுகு தையல் போட்டு விட்டுடலாம். இப்போ அமுகு தையல் போட்டாச்சுங்க. போட்டதுக்கப்புறமா பேக் சைடும் இதுவும் நம்ம ஜாயின் பண்ணிடலாம். இப்போ பேக் சைடு வந்து நம்ம எப்பயுமே வந்து தைக்கிறத விட ஒரு நூல் அளவு நமக்கு பைப்பிங் வந்து இந்த பக்கம் வெளியில் தள்ளி வரணும். அப்போ தான் நீங்கள் திருப்பி தைச்சு அமுகு தையல் போடப்போ உங்களுக்கு வந்து 2 பீஸும் உங்களுக்கு சரியாக வருங்க. லைட்டாக ஒரு நூல் அளவு மட்டும் தள்ளி வச்சுக்கோங்க. நல்லா தூக்கி விட்டு தைச்சி விட்டுறலாம். திருப்பி பார்க்குறப்ப இந்த பைப்பிங்கும் அந்த பேக் சைடு கிளாத்தும் ஒன்றா இருக்கணும். இப்போ அதை வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ கை கட் பண்ணலாம். நேற்றுக்கு கை கட் பண்ணுறதுன்னு நான் சொல்லலை. நான் வந்து ஒரு 7.5 இன்ச் வைக்கிறேன். வச்சுட்டு சைடில் வந்து ஒரு 3 இன்ச் வைக்கிறேங்க. இது வந்து 10 இன்ச் அகலம் கை. சைடில் வந்து 3 இன்ச் வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம இந்த கிளாத்தை வச்சு பார்க்கலாம்குள்ளே எனக்கு வந்து சரியாக வந்தது. இப்போ இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வந்து கைக்கு வந்து லைனிங் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்டர் வச்சு மேல் பேக்கில் திருப்பி தைக்க போகிறோம். சமமாக இதுவும் மெயின் கிளாத்தும் 2 சமமாக வச்சு லைனிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்டர் அடியில் கொடுத்து மேலே கொடுத்து திருப்பி நம்ம அமுக தையல் போட்டுக்கலாம். இப்போ நம்ம முடிச்சிட்டோம். இப்போ வந்து முன்னாடி கை கட் பண்ணிக்கலாம். இப்போ அடையாளப்படுத்திட்டு இப்போ நம்ம மெயின் கிளாத்தில் வச்சுட்டு பாருங்கள், நான் அடியில் பார்டர் கொடுத்து ஒரு தையல் போட்டு வச்சுருக்கேன். இப்போ அப்படியே நம்ம மேலே திருப்பி கொஞ்சம் கிளாத்து விட்டுட்டு கட் பண்ணி விட்ருங்க. இப்போ மேலே திருப்பி எட்ஜில் தையல் போடுங்க. பார்டர் வந்து சன்ன பார்டர் தான், ரொம்பவே அழகாக இருக்கும். போட்டதுக்கப்புறமா மேலே வந்து மடித்து தைச்சிடலாம். பாருங்கள் அழகாக இருக்குது. இப்போ மேலே வந்து அந்த மாங்காய் மட்டும் தெரிகிற மாதிரி அப்படியே மடித்து விடுங்க. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ 2 கையும் சேர்த்து பிடிச்சி அடையாளப்படுத்திக்கோங்க. நம்ம தைக்கிறதுக்கு நான் ஆம்கோலுக்கு பைப்பிங் வச்சு தான் தைக்க போகிறேன். என்னன்னா எனக்கு அதுதான் பிடிக்கும். அப்போ தான் கை வந்து நமக்கு சுருக்கம் வராது. அதனால் நான் ஆம்கோலுக்கு பைப்பிங் சேம் கலர் தான், ப்ளூ கலரில் பைப்பிங் கொடுக்குறேன். இந்த மாதிரி தைக்கிற அளவுக்கு 1/4 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்திக்கோங்க. உங்களுக்கு விருப்பம்னா பைப்பிங் வைங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் எப்பயும் போல் சும்மா கூட தைச்சி விட்றலாங்க. அது நம்மளோடைய விருப்பம் தான், கட்டாயம் கிடையாது. இப்போ அப்படியே உருட்டி அழகாக வச்சுட்டு வாங்க. இப்போ நம்ம அந்த கை நம்ம அடையாளப்படுத்தியிருக்கோம் இல்லையா, அந்த இதிலேருந்து நீங்கள் வச்சு தைச்சிட்டு வாங்க. கரெக்டாக அதுக்கு சமமாகிற மாதிரி. பாருங்கள் கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப அழகான ஒரு சுடிதாருங்க இது. இதை வந்து இப்போ நம்ம கீழே வந்து சென்டர் பகுதி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நான் தைச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். 2மே சமமாக நமக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சுங்க. நான் வந்து
4.5 இன்ச்சு வச்சுருக்கேன். 5 இன்ச்சு சொன்னேன். ஆனால் நானும் ஃபஸ்ட் டைம் தான் சொன்னேன் உங்ககிட்ட இந்த சைஸ் வந்து சுடிதார் தைக்கிறதுன்னு. நான் உண்மையை தான் சொன்னேன். சப்போஸ் பத்தாமல் போயிடுமோ என்னமோன்ற டவுட்டில் தான் நான் 5 இன்ச்சு வச்சுங்க. அந்த 5 இன்ச்சு வச்சு நான் தைச்சு பார்த்தேன். அதாவது வச்சு பார்த்தோன்னே நமக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சுது. அதனால மறுபடியும் இங்கிட்டு 1/4 இன்ச்சு இங்கிட்டு 1/4 இன்ச்சு கட் பண்ணிவிட்டு மறுபடியும் தைச்சேன் நான். சரியாக வந்துச்சு. ஏன்னா வந்து எல்லாருமே ஒரு கெஸ்ஸிங் தான், நமக்கு சரியாக வரும் அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணிவிட்டு பண்ணுவோம். அது சில நேரம் வந்து சரியாக வந்துடும். நம்ம என்ன புதுசாக சில விஷயங்கள் ட்ரை பண்ணுறப்ப சொல்கிறேன் நான். இப்போ நம்ம என் பாப்பாக்குன்னா 3 இன்ச்சு வைப்பேன். நம்ம நார்மலாக தைக்கிறது வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். இது வந்து இந்த சைஸ் வந்து இது ஃபஸ்ட் டைமு. அதனால் எனக்கும் கொஞ்சம் இதாக தான் இருந்தது. ஆனால் 4.5 இன்ச்சு சரியாக இருந்துச்சு. நீங்கள் எட்ஜில் அதாவது ஓரத்தில் தையல் போட்டுக்குவீங்க, கிளாத் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னா நீங்கள் 4 இன்ச்சு வச்சிங்கனாவே போதுங்க இந்த ட்ரிபிள் எக்ஸல் சுடிதாருக்கு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு அந்த எட்ஜில் அதாவது ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு தையல் ஒன்று போட்டுக்கலாம். நான் சொன்னேன் இல்லையா, லைனிங் கிளாத்தும் சேர்த்து வச்சு தைச்சி வச்சுருக்கேன். இது நம்ம தைக்கும்போது நம்ம பிரித்து விட்றேன்னு அப்படின்னு. லைனிங் கிளாத்தை நல்லா ஒதுக்கி விட்ருங்க. லைனிங் கிளாத்தை ஒதுக்கி விட்டுட்டு மெயின் கிளாத்து மட்டும் 2 தனியாக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தூரம் நீங்கள் தைச்சிட்டு போவீங்க. ஒன்று வந்து பெருசாக வரும், ஒன்று வந்து சின்னதாக வரும். அப்படி வர்றப்ப வந்து பெருசாக வர்றதை லூஸாக விட்டுட்டு சின்னதாக வர்றதை லைட்டாக இழுத்து பிடிச்சிக்கோங்க. இழுத்து பிடிச்சிட்டு நீங்கள் தைக்கிறப்ப அந்த பெருசாக வர்றதை நீங்கள் லூஸாக விட்டு அதாவது வந்து அதை ஒன்றுமே பண்ணக்கூடாது. நீளமாக இருக்கிறத சின்னதாக இருக்கிறத மட்டும்தான் லைட்டாக இழுத்து கொடுக்கணும். எல்லாத்துக்கும் அப்படி வராது, சில நேரம் சொல்கிறேன் நான். இப்போ கரெக்டாக இதுக்கு வந்துடுச்சு. அப்படியே நேராக ஒரு தையலை போட்டுக்கலாம். இதுக்கு வந்து நான் 3 தையல் போடுறேன் அடுத்தடுத்து. மூணு தையல் போட்டுட்டு அந்த கீழே கரையோரம் வந்து சில இடத்துல வந்து நமக்கு சுருக்கமாக இருக்குது. நம்ம அதை வந்து நம்ம மடித்து தைச்சி விட்டுறலாம். 3 தையல் போட்டுக்கோங்க. இந்த நூலெல்லாம் வந்து அப்பைக்கப்போ பிரித்து விட்ருங்க. ஏன்னா வந்து நல்லா இருக்காது, அதை அப்படியே மறந்துட்டு விட்டுட்டிங்கன்னா இழுத்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்துடும். இருக்கிறதுமே தையல் இருக்கிற பக்கம் கொஞ்சம் மெதுவாகவே பண்ணுங்கள். இப்போ 2வது தையல் போட்டு விட்டுலாம். நான் பிங்க் கலர்லேயே போடுறேன், அப்போ தான் உங்களுக்கு தெரியுன்றதுக்காக. இப்போ அடுத்த தையல் போட்டுடலாம். அளவு ட்ரெஸ் வந்து கையை நான் வச்சு பார்த்துட்டேங்க, கரெக்டாக வருது. அதே மாதிரி ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் சுற்றளவு எல்லாமே சரியாக வந்தது. 3வது தையல் கொஞ்சம் தூரம் விட்டிங்கன்னா போதும். இப்போ அதை அப்படியே பெரட்டி உள்பக்கமாக நம்ம லைனிங்கை வந்து கீழேருந்து ஜாயின் பண்ணுங்கள், மேலேருந்து வேணாம். ஏன்னா சில நேரம் வந்து ஒன்று ஏற்றி இறக்கும் இருக்கும். அதனால் வந்து நம்ம இழுத்து பிடிச்சி நம்ம தைச்சி விட்றலாம். அதனால் கீழ் பக்கமாக இருந்து உள்பக்கம் ஜாயின் பண்ணுங்கள். நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எதுவுமே தெரியாது. லைனிங்களோட தையல் வந்து உள்ளே இருக்கும். ரெடிமேடில் இப்படி தான் தைப்பாங்க. நீங்கள் கேட்டிருக்கீங்க ரெடிமேடில் தைக்கிற மாதிரி இந்த லைனிங் கிளாத்தை தனித்தனியாக ஜாயின் பண்ணி காமிங்க அப்படின்னு நிறையா தடவை கேட்குறீங்க. இப்போ உங்களுக்காக தான் வந்து இது சொல்லியிருக்கேன். இது வந்து இப்போ வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ அவ்வளோதாங்க, ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ அங்கங்கே லைட்டாக கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ வந்து நம்ம லைனிங் வச்ச நூல் எல்லாத்தையும் நல்லா எடுத்து விட்ருங்க. ஏன்னா எடுத்து விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம வந்து தையல் பகுதி வந்து நமக்கு உள்ளே தான் இருக்கும் லைனிங்க்கும் சேர்த்து. இப்போ கீழே வந்து அந்த பார்டர் அளவுக்கு மட்டும் நம்ம அடித்து தைக்கிறேன். சப்போஸ் இறக்கம் பத்தலை, தண்ணியில் போட போட சுருங்குது, இறக்கம் இல்லை அப்படின்னா கூட நம்ம அதை வந்து பிரித்து விட்டுறலாம்.
இப்போ ஃபுல்லாகவே நம்ம அதை தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ அந்த கரை வந்து சில இடத்துல வந்து சுருக்கமாக இருக்குது, அதனால தான். இப்போ பாருங்கள் ஃபினிஷ் பண்ணியாச்சு. எவ்வளோ அகலமாக எவ்வளோ பெருசாக நம்ம இருக்க கிளாத்தை வந்து வேஸ்ட் பண்ணாமல் ரொம்ப நீட்டாக சூப்பராக பண்ணியிருக்கோம். இது லாஸ்ட்டில் வந்து போட்டும் காமிச்சிருக்கேன் நான் பாப்பாவுக்கு. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. இந்த வெயில் காலத்துக்கு இந்த மாதிரி எடுத்து தைச்சி போடுங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போடுறாலும் நம்ம எம்பிட்டு நேரம் போட்டாலும் உங்களுக்கு எரியாது, செய்யாது, குத்தாது. ரொம்ப ஜில்லுன்னு ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது சின்னாலப்பட்டி கீதா சாரீஸில் எடுத்த சாரீ தான் இது. பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் பார்க்குறதுக்கு.